தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா, ஹிந்து, கிறிஸ்டின், முஸ்லீம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அப்படின்ற மாதிரியான மனப்பான்மை தான் இப்போ வரைக்குமே இருக்கு. அத சிதைக்கிற மாரி தான் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு குடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அப்படி என்னப்பா தீர்ப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய வேர்ல்டு ஃபேமஸான பழனி கோயில் இருக்கு இல்லையா? பழனியில இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்குள்ள இனிமேல் மாற்று மதத்தை சேர்ந்தவங்க பார்த்தோம் அப்படின்னா, உள்ள அனுமதி கிடையாது. அது மட்டும் இல்லாம கடவுள் மேல நம்பிக்கை இல்லாதவங்க இருக்காங்க இல்லையா? அவங்களுக்குமே அனுமதி அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா, அந்த கொடிக்கம்பம் வரைக்கும் தான் அப்படின்னு ஒரு பரபரப்பான தீர்ப்ப பார்த்தோம் அப்படின்னா, உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இது மட்டும் இல்லாம கோயிலுக்குள்ள பல இடங்கள்லயுமே பார்த்தோம் அப்படின்னா, மற்ற மதத்தவருக்கு அனுமதி கிடையாது அப்படின்ற பலகைகளும் பல இடத்துல வைக்க உத்தரவு அப்படின்றது விடப்பட்டிருக்கு. "என்னப்பா சொல்ற? இப்படி வேற நடந்திருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்கவே ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு அப்படின்னா, என்னதான் நடந்தது? எதனால இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்றது நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாரி பல விஷயங்கள நான் நம்ம லாங் வீடியோல தெளிவா பேசியிருக்கேன். அதுவுமே நாளைக்கு காலையில 9 மணிக்கு நம்ம சேனல்ல அப்லோட் ஆயிடும். அதையும் பார்த்துட்டு இதே மாரி இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள், நம்மள சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.